தல அஜித்தின் குட் பேட் ஹேட்லி இந்த படம் டீசர் வெளியாகி ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி விடாமுயற்சி ரசிகர்கள் எல்லாம் ட்ரெய்லரை பார்த்து போஸ்டரை பார்த்து கொண்டாடினாங்களோ அதோட 10 மடங்கு அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு ஹீரோவாக நடிகராக பார்க்கல, நல்ல ஒரு மனிதர். ஹெல்ப்பு தலைனாலே ஹெல்ப்பு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அஜித் அவர்களுக்கு அவர் கேரியர்லேயே விடாமுயற்சி படும் தோல்வி. நம்ம ஃபயர் டிவி சேனலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ட்ரெய்லர்லாம் வச்சு பார்க்கும்போது டீசர் பயங்கரமாக இருக்குது. அதாவது மங்காத்தா, பில்லா, இது எல்லாம் நிறைய படங்கள் மைண்டுக்குள்ளே வருது. கண்டிப்பாக வீரம், நிறைய படங்கள் ஞாபகத்துக்கு வருது. இது எல்லா படத்தையோடு இது பெட்டராக வரணும், உழைக்கணும். ஏன்னா டைரக்டரு இது 3வது படம். எப்படி சிம்பு வச்சு பண்ணார், அது சுமாராக தான் இருந்தது. அப்புறம் விசார் எஸ்கே சூர்யா நல்லா இருந்தது, அது படம் போர் அடிக்காமல் போகும். அதோட இது பெட்டராக இருக்கணும். அது அஜித் ரசிகர் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இதை ஃபயர் டிவி மூலியமாக நம்ம சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி அஜித் சார் படம் ஓடுது, இவ்வளோ ரசிகர்கள், எல்லா ரசிகர்களும் இன்றைக்கி அஜித் சார் மேலே பாசமாக இருக்கிறாங்க, ரசிகராக இருக்கிறாங்கன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி. அப்போ அது ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்டரு, அந்த கேமராமேன், டெக்னீஷியன் எல்லாமே இதை தான் மைண்டில் வச்சு பண்ணணும். அவர் ரசிகருக்கு மட்டும் அவர் பண்ண மாட்டார், எல்லோரும் நல்லா இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அப்போ அந்த படம் விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சனால ரசிகர்கள் மட்டும் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போவாங்க. பாக்கி சினிமா நேசிக்கக்கூடியவங்க என்னடா இப்படி இருக்குது அந்த மாதிரி இந்த படம் வந்துடக்கூடாது. அஜித் சார் கண்டிப்பாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குன்னே ஹிட்டு கொடுத்த டைரக்டரு. அதை வச்சு பார்க்கும்போது மகிழ் திருமேனிக்கு ஒரு எவ்வளோ பெட்ரு. தலை அஜித் சார் இந்த படத்தை கோடான கோடி உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் எதிர்பார்க்குறேன். படம் ஹிட்டு ஆகணும். போன படத்தில் விழுந்த, அதாவது இந்த பினிக்ஸ் பறவை மாதிரி அப்படி எழுஞ்சு நிற்கும்ல, அதே மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க, எந்த மாற்றம் இல்லை. இருந்தாலும் ரசிகர்கள் ஏமாற்றம் அடையாமல், சினிமா ரசிகர்கள் ஏமாற்றம் அடையாமல் கொடுங்க சார். நீங்கள் மட்டும் நல்லா இருக்க போகிறது இல்லை, உங்கள் ப்ரொடியூசர், உங்கள் டீம் மட்டும் கிடையாது, தேட்ரு, டிஸ்ட்ரிபியூட்ரு, எவ்வளவோ உழைப்புகள், எவ்வளவோ பேருடைய உழைப்புகள் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் அஜித் அவருடைய முகம். அதனால தான் பின்னே நம்ம சொல்கிறோம், படங்களை கொஞ்சம் நல்ல ஒரு விறுவிறுப்பாக எடுங்க. எப்படி மங்காத்தா, பில்லா, வீரம் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அவருடைய லவ், காமெடி, சாங்கு எல்லாமே கலந்து கொடுங்க. தேட்டருக்குள்ளே போனால் தன்னை மறந்து உட்காரணும். அஜித் ரசிகர்களுக்கு ஒரு வடப்பிரசாதமாக அமையணும். எனவே படம் ஹிட் ஆகணும் நான் வேண்டுகிறேன். ரசிகர்களோடு சேர்ந்து நானும் வேண்டுகிறேன். எனவே நண்பர்களே, அடுத்தால ஒரு நல்ல சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ். ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.